உனக்கென தனிவரலாறு கண்டிட தயங்காமல் போராடு. உண்மையாய் வாழ்ந்திட நேர்மையோடு போராடு. உயரத்தில் சென்றடைய உறுதியோடு போராடு. தன்னலமில்லாமல் வாழ்ந்திட தளராது போராடு. மகிழ்ச்சியாய் வாழ்ந்திட வலிகளோடு போராடு. நன்றி. அன்பு உறவுகளெல்லாம் எப்படி இருக்கீங்க? இங்கே நாங்கள் கடவுளுடைய உதவியால் நல்லா இருக்கோம். அது மாதிரி நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக நிச்சயமாக இறைவனிடத்தில் வேண்டிக்கிறோம். சவுதி அரேபியாவில் கெதுப் அப்படின்ற கடலிருந்து தொழிலுக்கு போன வீடியோவை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது காலையில் ஒரு 5:30 மணிக்கு வலை எடுக்க ஆரம்பித்தோம். அப்போ தான் உங்களுக்கு சூரியன் மேலே வரக்கூடிய இதெல்லாம் உங்களுக்கு அழகாத்தில் தெளிவாக தெரியும். இன்றைக்கி தொழில் வந்து எங்களுக்கு கடவுளுடைய பெரிய உதவினால் எங்களுக்கு தொழில் பரவாயில்ல. ஒரு 1500 ரியால் கிட்ட மீன் கிடச்சிது. ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு 2-3 நாள் வந்து தொழில் அதிகமாக சரியில்லாமல் இருந்துச்சு. இப்போ தொழில் மீன் கிடச்சதில் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமாக வேறு வலையை எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த காணொளி பதிவு கிட்டத்தட்ட ஒரு 11 நிமிஷத்துக்கு மேலேயே வரும். அதனால் நீங்கள் இதை முழுசாக பாருங்கள். எதுக்கு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்படின்னு சொன்னேன்னா, பின்னாடி வரக்கூடிய வீடியோக்குள்ளே அடுத்தடுத்து சவுதி அரேபியாவில் சில சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றினதான சில விஷயங்களை பற்றி அதில் பேசியிருப்பேன். அதனால் நீங்கள் அந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பாருங்கள். புதுசாக சவுதி அரேபியாவில் தொழிலுக்கு வரக்கூடியவங்களுக்கு இந்த காணொளி பதிவு வந்து கண்டிப்பாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். காரணம் நாங்களுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வயசுக்கு மேலேருந்தே தொழிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆனாலும் சில விஷயங்கள் இங்கே வந்து பார்க்கும்போது புதுசாகவே இருக்குது அந்த வேலை விஷயங்கள்லாம். அதனால் புதுசாக சவுதி அரேபியாவில் இந்த மாதிரியான தொழிலுக்கு வரக்கூடியவங்க இதை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப தொழில் தெரிஞ்சவங்க நாங்கள் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்றது மாதிரியான எண்ணத்தோடு இந்த காணொளி பதிவு போடலை. தெரிஞ்சுக்குப்பாங்க அப்படின்றது ஒரே ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா புதுசாக நாங்கள் வந்த டைமில் கூட இந்த வலை தொழில் பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்தது. ஏன்னா நம்ம ஊரில் இந்த வலை தொழில் பார்க்குறதுக்கும் இங்கே பார்க்குறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம். அது வந்து எங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரிஞ்சனால சரி இது ஒரு காணொலி பதிவாக போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தோம். ஆனால் இந்த அளவுக்கு தெளிவான ஒரு காணொலி பதிவு போடலை. பாருங்க உறவுகளே, ஒரு வலை முழுசாக நம்ம எடுத்து முடிக்கணும் அப்படின்னா எப்படி குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 1 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகிடும். 1 மணிக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகிடும். அப்படி வீடியோ எடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணி மீன் வரக்கூடியதெல்லாம் பக்கத்தில் காமிக்கிற மாதிரி எடிட் பண்ணி போட்டிருக்கோம். பாருங்கள் உறவுகளே, 1.5 கிலோவுக்கு மேலே இருக்கிற மீனுக்கு வந்து 35 ரியாலிருந்து 42 ரியால் வரைக்கும் தருவாங்க. மீன் கம்மியாக கிடைக்கிற டைமில் வந்து 45 ரியால் 48 ரியால் வரைக்கும் தருவாங்க. கொஞ்சம் அதிகமாக எல்லாருக்குமே மீன் தொழில் பரவாயில்ல, அதிகமாக எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்குது அப்படின்னா 35 ரியால்லேருந்து 37 ரியால் 33 ரியால் அந்த மாதிரி போட்டு தருவாங்க. அதுவே ஒரு மீன் வந்து 1 கிலோ 1.25 கிலோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 17 ரியாலிருந்து 27 ரியால் 31 ரியால் வரைக்கும் போட்டு தந்திருக்காங்க. எங்களுக்கு அன்றைக்கி தொழில் கடவுளுடைய உதவினால் உண்மையாகவே பரவாயில்ல. கம்பெனி வளத்துலேயும் பரவாயில்ல. எல்லாருக்குமே அன்றைக்கி தொழில் ஓரளவுக்கு 60 கிலோ 70 கிலோ 60 கிலோ 40 கிலோ 120 கிலோ வரைக்கும் கொண்டு வந்திருந்தாங்க வள்ளங்களில். அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப நாள் தொழில் அதிகமாக இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த குளிர்காலம் தொடங்கினோடனே நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த மாதங்களில் வந்து கொஞ்சம் குளிராக இருக்கிறதுனால அந்த தண்ணியுடைய குளிருக்கு தான் அந்த மீன் வந்து கரை ஒதுங்கி வந்து படும். 4 மைலேஜ் 5 மைலேஜ் ஆழங்கள்லாம் அந்த மீன் வந்து பட ஆரம்பிச்சிடும். சீசன். ஆனால் போன வருஷம் சுத்தமாக தொழிலே இல்லை. இந்த வருஷம் பரவாயில்ல. இதான் ரெட்டை கொம்பு தெரிச்சு எங்கள் தம்பி இருக்குது பாருங்க. கறிக்கு போடுமா அழகா நல்லா பார்ப்பதற்கு பொடியன் போல் இருப்பான், கையில் குத்தினால் மனுஷன் உயிரை எடுப்பான். அது சின்ன கெழுது மீன் தான் தூக்கி போட்டது. அயில மாதிரி நைட்டு நேரத்தில் வரும்போது தெரியாது, கையில் குத்திருச்சுன்னா அவ்வளோ ஒரு வலியை தரக்கூடியது. 1.5-2 கிலோ சைஸ் மீன் வந்து அன்றைக்கி ஒரு 13-14 மீன் கிடச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் 1 கிலோ 1.25 கிலோ 1 கிலோவுக்கு கம்மியான அளவுக்கு உள்ள மீன்கள் தான் கொஞ்சம் அதிகமாக கிடச்சிருந்துச்சு. உங்களுக்கு வலை எடுக்கும்போது பார்க்கும்போதே தெரியும். இப்படி தான் வலை எடுக்கிறோம் பாருங்கள்.
வலை வந்து அது என்ன சொல்கிறது, 3.5 மில்லி வலை அப்படின்னு சொல்லுவாங்க. வலையோட இறக்கம் வந்து 5.25 பாவம் இருக்கும். இந்த வலை வந்து எல்லாருமே ஒரு 70 பாயிண்ட், 80 பாயிண்ட், 85 பாயிண்ட் வலை நீளம் வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து 750 மீட்ரு வலை வச்சு தான் தள்ளணும் அப்படின்ற அரசாங்க சட்டம் இருக்குது. சில பேர் 1-2 வலை கூட வச்சு தள்ளுவாங்க, இல்லாதவங்க கரெக்டாக வச்சு தள்ளுவாங்க. அந்த மாதிரியான அளவு, ஏன்னா 7 மீட்ரு வள்ளத்துக்கு 750 மீட்ரு அளவு நீளத்தில் மட்டும்தான் வலை விடணும் அப்படின்னு நம்ம வலையெல்லாம் காமிச்சு நாங்கள் வந்த புதுசில் காமிச்சு அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கி பேப்பர் இங்கே கொடுத்ததுக்கப்புறம் தான் இங்கே இருக்கிற கடலோரப்படை வந்து எங்களுக்கு வலையை தள்ளுறதுக்கு அனுமதிச்சாங்க. அந்தளவுக்கான நிறைய விஷயங்கள் எல்லாம் இங்கே கடைபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. குறிப்பாக சவுதி அரேபியாவில் இந்த மாதிரியான சின்ன வள்ளங்களில் தொழிலுக்கு போகக்கூடிய நம்முடைய உறவுகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, சவுதி அரேபியாவில் இப்போது புதுசாக நிறைய சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரியான வள்ளங்களில் கண்டிப்பாக இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் அந்த பேர் வந்து வள்ளத்துடைய பேர் எழுதப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட சவுதி அரேபியாவில் நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் தள்ளி பெருக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இந்த மாதிரி பேர் இங்கிலீஷில் எழுதாதவங்களுக்கு அவங்க வந்து அபராதம் போட்டாங்க. நம்ம ஒரு காசுக்கு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு மேலேயே போட்டிருக்காங்க. இது எப்படி அவங்க பிரித்து போட்டிருக்காங்க அப்படின்னா, உபகரணங்கள் வந்து நம்ம தீப்பிடிச்சு அணைக்கக்கூடிய அந்த தஃபாயில், அப்புறம் மெடிசின் பாக்ஸ், இது 2ம் இல்லை அப்படின்னா, இந்த பேரும் இல்லைன்னா 3ஐயும் சேர்த்து 3000 ரியால் வந்து ஃபைன் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஒயர்லெஸ்ஸும், ஆபத்து வந்தால் நம்ம சிக்னல் கொடுக்கக்கூடிய ஒரு கருவி இருக்குது, அதுவும் நம்ம வாங்கி வைக்கல அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு 7000 ரியால் அப்படி சேர்த்து 10,000 ரியால் ஃபைன் போடுறாங்க. 10,000 ரியால்னால் கிட்டத்தட்ட 2,20,000 கிட்ட வந்துடும் நம்ம ஒரு காசுக்கு. அப்படியான ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நாங்கள் எல்லாமே வாங்கிட்டோம் முதலாளிகிட்ட சொல்லி. ஏன்னா இது வந்து முதலாளி தான் வாங்கி தரணும், அவங்களுடைய வள்ளம் அப்படின்றதுனால அவங்க பேரில் வந்து சைன் பண்ணி இந்த பொருட்களெல்லாம் வாங்கி தருவாங்க. எங்களுக்கு அந்த 2 பொருளுமே தந்துட்டாங்க. அதுக்கு சில முதலாளிகள் வந்து இந்த பொருளெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்கள்கிட்ட இருந்து காசு வாங்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். 4,000 ரியால் வேணும்னு. ஆனால் அந்த பொருளுடைய உண்மையான விலை, ஒரு பொருள் நம்ம ஒயர்லெஸ்ஸுடைய விலை வந்து 1,240 ரியால் அந்த மாதிரி சொல்கிறாங்க, விலை கூடினது. சில இது வந்து 700 ரியால் அப்படி சொல்கிறாங்க, விலை கம்மியானது. அப்படி 2 பொருளுமே, அந்த ஆபத்து கருவியும் இந்த ஒயர்லெஸ்ஸும் சேர்த்து 2,140 ரியால் அந்த மாதிரி தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச ஒரு நண்பர் சவுதிக்காரர் சொன்னார். சில முதலாளிகள் வந்து ஆட்கள்கிட்ட 4,000 ரியால் ஆகுது, 3,000 ரியால் ஆகுதுன்னு சொல்லி பொய் சொல்லி வாங்கக்கூடியவங்களும் இருக்காங்க. அதனால் இது வீடியோ பதிவு நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் முதலாளிகளுக்கு அந்தளவு காசு கொடுக்க வேண்டிய தேவையில்லை, விசாரித்து நீங்கள் செய்கிறது நல்லது. கடலோரப்படை பெரிய நேவி வந்து கடலில் வந்து பிடிச்சாங்களோ, இல்லை கரையை வந்து உங்களை செக் பண்ணி பார்த்து பிடிச்சாங்கனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த காணொளி பதிவை பார்த்தா இதை பார்க்குறவங்க தெரியலைன்னா, சவுதியில் உங்கள் நண்பர்கள் வந்து யாராவது இருந்தாங்கன்னா இந்த தகவலை கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா நிறைய முதலாளிகளுக்கு கூட இது தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. எங்கள் பக்கத்து ஊரில் ஜுமேகாத் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது, அங்கே கூட நிறைய பேர் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணல, ரொம்ப அசால்ட்டாக தான் இருக்காங்க. ஆனால் திடீர்னு அவங்க வந்து செக் பண்ணி பார்த்தாங்கன்னா, பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக ஃபைன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு 2,000 ரியால் பொருளுக்காக 7,000 ரியால் 10,000 ரியால் நம்ம வந்து அபராதம் கட்டுறது வந்து ரொம்ப ஒரு தப்பான விஷயம். ஏன்னா அதை தொழிலை நம்ம வந்து அந்த 10,000 ரியால் கிடைக்கணுன்னாலே கண்டிப்பாக ஒரு மாதம் நமக்கு வேலை செய்ய வேண்டியது வரும். அதனால் முதலாளி தான் இந்த காசு கொடுக்கணும், நம்ம கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அதனால் முதலாளிகிட்ட சொல்லி இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சு நம்ம பத்திரப்படுத்தி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த ஒரு சவுதி போலீஸை பார்த்துட்டு, நம்ம இங்கே வரக்கூடிய நேவிகளை பார்த்துட்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காசு தான், நம்ம கண்டிப்பாக வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ளே ஷார்ட்ஸாக வந்து கண்டிப்பாக பேர் இங்கிலீஷில் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்றத, நாங்கள் எங்கள் வள்ளத்தில் எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்றத கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள், இங்கே வரக்கூடிய சில சட்டத்திட்டங்கள், தொழில் செய்யக்கூடிய விதங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத
நிச்சயமாக நாங்கள் வந்து ஒவ்வொரு காணொளி பதிவாக நாங்கள் போட்டுக்கிட்டே தான் இருப்போம். அதனால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 7 மீட்ரு வல்லம் இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து 75 வால்ட்ஸ் இன்ஜின் இருக்கணும். நிறைய பேர் வந்து 40 வால்ட்ஸ் இன்ஜின் வச்சுருக்காங்க. அவங்களுமே கண்டிப்பாக 75 வால்ட்ஸ் இன்ஜின் வைக்கணும் அப்படின்ற நிறைய சட்டத்திட்டங்களெல்லாம் புதுசாக நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அதெல்லாம் விசாரித்து செய்கிறது நல்லது. புதிய விசாவுக்கு இங்கே வெளிநாட்டுக்கு வரக்கூடியவங்க, இந்த மாதிரி தராத்து தொழிலுக்கு வரக்கூடியவங்க கண்டிப்பாக 40 வால்ட்ஸ் இன்ஜின் இருக்கா, இல்லை 75 வால்ட்ஸ் இன்ஜின் இருக்கா, வல்லம் எத்தனை மீட்ரு அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக தெளிவாக கேட்டுட்டு வர்றது நல்லது. ஏன்னா இங்கே வந்துட்டு அதை எடுக்க முடியாமல், அதை மாற்ற முடியாமல் நிறைய உறவுகள் வந்து கஷ்டப்படுறது. 1 மாதம் 2 மாதம் தொழிலுக்கு போக முடியாமல், அந்த முதலாளி அந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்து இன்ஜின் எடுத்து கொடுக்க முடியாமல், இப்படி பல பிரச்சனைகளை சந்திக்கிறத நம்மளே பார்க்குறோம். நாங்கள் நிறைய விஷயங்களை இப்படி பார்த்தோங்க. அதனால் தயவு செஞ்சு உறவுகள் வெளிநாட்டுக்கு இந்த தரா தொழிலுக்கு வரும்போது இதெல்லாம் தெளிவாக விசாரிச்சுக்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உறவுகளே, நம்ம சேனல் வந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிருக்கு. 1 வருஷத்தில் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 830-35 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. இந்த வீடியோ பதிவு பார்க்குற உறவுகள் கண்டிப்பாக நம்முடைய சேனலில் கரையை தேடும் அலை அந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்காக வாழ்க வளமுடன். நன்றி.